இந்த கஸ்தூரி வெண்டைன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக வளரக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது. இது நான் விதை மூலிமா வளர்த்தேங்க. எனக்கு இது குரூப்பில் கிடச்சிதுங்க. இது நல்லா நீட்டாக 5 அடி 6 அடிக்கு மேலே நல்லா வளரும். சூரிய ஒளி இதுக்கு தேவைங்க. இதோடைய சத்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, வாழைப்பழ கரைசல் அந்த மாதிரி கொடுக்கணுங்க. மீன் அமிலமும் தேமோர் கரைசல் கொடுத்திங்கன்னா நிறைய பூக்கள் வருங்க. இது மருத்துவ குணம் கொண்டது. இது கண்டிப்பாக வளர்க்கணுங்க. இந்த கஸ்தூரி வெண்டை இது நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இது சரி செய்யுங்க. முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குங்க. முடி உதிர் குறைக்கும். இது பொடுகு தொல்லையை நீக்குங்க. சர்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்ததுங்க. வயதான தோட்டத்தை குறைக்குங்க. இது பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, கே, மெக்னீசியம் அந்த மாதிரி இருக்குங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் செரிமான பிரச்சனையை தீர்க்கும். மலச்சிக்கலை தடுக்குங்க. இது இதயத்தை பாதுகாக்குது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. இது கொழுப்புக்களை குறைக்கும். இது கஸ்தூரி வெண்டை. இது அந்த மாதிரி பூச்சிக்கொல்லியாகவும் இதை பயன்படுத்துவாங்கங்க. இது இந்த வெண்டைக்காய் பாருங்கள், கஸ்தூரி வெண்டை. இது மற்ற உரங்க மாதிரி தாங்க இதுக்கு போட்டிருக்கேன். ஸ்பெஷலாக எந்த உரமே கிடையாதுங்க இதுக்கு. இந்த பாருங்கள் வெறும் இலைக்கணும் பிளாஸ்டிக் தவிர என்னுடைய மண்கலவை இந்த தாங்க போடுவேன். 0% வளர்ந்ததுங்க இந்த கஸ்தூரி வெண்டை. அதனால் நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிடுவோங்க. பாருங்கள் எவ்வளோ கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு செடி தாங்க வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ கொத்தாக இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 அடியிலேருந்து 5 அடி அளவுக்குள்ள உயரம் இருக்குங்க. அந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குங்க. அடுத்தடுத்து காயும் இப்படி வருங்க. இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.